வந்ததும் தீபக் முதலில் தன்னுடைய அறைக்கு சென்றான். அடுத்த நொடியே அலமாரையில் இருந்து ஒரு பழைய பையை எடுத்தான். அதற்குள் சில புத்தகங்கள் இருந்தது. உடனடியாக அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதன் பக்கங்களை புரட்டத் தொடங்கினான். தனக்கு வேண்டிய பக்கத்தை எடுத்து அதை படிக்க ஆரம்பித்துக் கொண்டே பாக்கெட்டில் இருக்கும் கல்லை எடுத்து பார்த்தான். அப்போது அவனது கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. உடனே மனதிற்குள் சில கேள்விகளுடன் அந்த புத்தகத்தையே முழுவதுமாக படிக்க ஆரம்பித்தான். நேரம் போனதே தெரியாமல் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்தில் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. உடனே தீபக் தான் வைத்திருந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பைக்குள் போட்டுவிட்டு எழுந்து வெளியே வருவதற்குள் கீதா தன்னுடைய ரூமிலிருந்து வெளியே வந்து கத்த ஆரம்பித்து விட்டார். காலையிலிருந்து அப்படி உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்க? கதவை திறக்கிறதுக்கு கூட நான் தான் வெளியே வரணுமா என்று கீதா கோபமாக கத்த, அதற்குள் வெளியே வந்த தீபக், சாரி ஆண்டி, ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், கை கழுவிட்டு வர டைம் ஆயிடுச்சு என்று சொன்னான். சும்மா பேசிக்கிட்டே இருக்காம யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு என்று கத்த தீபக் வேகமாக சென்று கதவை திறந்தான். அங்கே ஷர்மிளா நின்று கொண்டிருந்தாள். அவள் தீபக்கை பார்த்ததும் கொஞ்சம் சலிப்போடு, கதவை திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா என்று கேட்டாள். சாரி ஷர்மி, ரூமை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், அதான் டைம் ஆயிடுச்சு என்று தீபக் சொல்ல, ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் தன்னுடைய அறைக்கு கிளம்பி சென்றாள். அவளுடைய கவலையான முகத்தை பார்க்கும்போது ஆபீஸில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். உடனே தீபக்கும் அவளுக்கு பின்னாலேயே செல்ல, கீதா அவனை பார்த்து, அவ போனா உடனே அவளுக்கு பின்னாடியே ஓடணுமா? எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, முதல்ல ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் அமைதியாக தீபக் காஃபி போடுவதற்காக கிச்சனுக்கு சென்றான். அதன் பிறகு நைட் டைம் ஆகிவிட்டதால் அப்படியே கையோடு சமையல் வேலையையும் சேர்த்து பார்க்க ஆரம்பித்து விட்டான். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு ஷர்மிளாவின் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் அவளை எதுவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து அங்கிருந்து சென்று விட்டான் தீபக். அடுத்த நாள் காலையில் ஷர்மிளாவுடன் சேர்ந்து சிவம் குரூப்ஸுக்கு சென்றான். ஷர்மிளாவை வாசலிலேயே இறக்கிவிட்டு காரை பார்க் செய்வதற்காக பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து காரை நிறுத்தியதும் பக்கத்தில் நவீன் மற்றும் பிரியா இருவரும் பேசிக்கொள்ளும் சத்தத்தை கேட்டான். அப்போது நவீன் சந்தோஷமாக, பாரு பிரியா, இதெல்லாம் என்னோட டிசைன். இது வரைக்கும் எங்க கம்பெனிக்கு நான் பல டிசைன்களை ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். பாட்டிக்கு என்னோட டிசைன் தான் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி நவீன் தனது காரில் வைத்திருந்த சில பழைய டிசைன்களை காட்ட ஆரம்பித்தான். தீபக் மறைவாக நின்று அவற்றையெல்லாம் பார்த்ததும் அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. இது எல்லாமே ஷர்மிளாவோட டிசைன்ஸ். இவன் அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு இவனோடதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் நாளுக்கு நாள் இவன் ரொம்ப மட்டமாயிட்டே போறான் என்று தீபக் கோபத்தில் தனக்குள் சொல்லிக் கொண்டான். பிரியா எதுவும் பேசாமல் அந்த டிசைன்களையே பார்த்து கொண்டிருக்க, டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பிரியா என்று நவீன் சிரித்து கொண்டே கேட்டான். வாவ், உண்மையிலேயே இது செம்மையா இருக்கு நவீன். உனக்குள்ள இவ்வளவு தரமா இருக்கும்னு நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட சிவம் குரூப்ஸ் ஒரு சேஃப் ஹேண்ட்ஸ்ல தான் இருக்குன்னு புரியுது என்று பிரியா சிரித்து கொண்டே சொன்னாள். அவள் சொன்ன வார்த்தைகள் நவீனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் உள்ளுக்குள் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. எங்கே தனது உண்மை வெளிப்பட்டு விடுமோ என்ற பதட்டம் அவனுக்குள் தொற்றிக் கொண்டது. பிரியா ஏற்கனவே நவீனால் ஒரு முறை மரியாதையை இழந்திருக்கிறாள். அப்படி இருக்கும்போது இன்னொரு முறை அவளை அவமானப்படுத்தவோ அல்லது அவள் முன்னால் அவமானப்படும் சூழ்நிலையையோ ஏற்படுத்திவிடக் கூடாது என்று அவன் உறுதியாக இருந்தான். அதனால் பொய் சொல்லி ரிஸ்க் எடுக்க விரும்பாத நவீன் அவளை பார்த்து, சொல்ல போனா இது எல்லாத்தையும் நானே பண்ணல. சில சமயத்துல எனக்கு டைமே கிடைக்காது. நான் பிஸி ஆயிட்டா சில டைம்ல அவுட் சோர்சிங் கம்பெனிஸ் கிட்ட கொடுத்தும் நாம டிசைன்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதுல ஏதாவது தப்பு இருந்தா மட்டும் நானே சரி பண்ணுவேன் என்று சொன்னான் நவீன். அதை கேட்டு பிரியா சிரித்து கொண்டே, நீ ரொம்ப புத்திசாலி நவீன் என்று சொல்ல, உடனே நவீன் கொஞ்சமும் தயங்காமல் அவளை பார்த்து, இந்த மாதிரி என்ன புரிஞ்சுக்கிற ஒரு ஆளுக்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று சொல்லி அவளுடைய கண்களையே பார்க்க ஆரம்பித்தான். நவீன் இப்படி பேசுவான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்காத பிரியா உடனே தன்னுடைய பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். நவீன் சொன்னதையெல்லாம் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த தீபக்கிற்கு பயங்கரமான கோபம் வந்தது. உடனே இந்த விஷயத்தை ஷர்மியிடம் சொல்ல வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அந்த சமயத்தில் திடீரென பின்னால் இருந்து, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று ஒரு குரல் கேட்டது. உடனே தீபக் டக்கென திரும்பி பார்க்க அங்கே காயத்ரி தேவி நின்று கொண்டிருந்தார். தன் பாட்டியின் குரலை கேட்டதும் நவீனும் அங்கே வந்து பார்க்க அங்கே தீபக் காயத்ரி இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். தீபக்கை அங்கே பார்த்ததும் நவீனும் பிரியாவும் குழப்பத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது காயத்ரி தேவி மிரட்டும் குரலில் தீபக்கை பார்த்து, உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார். நீ மறைஞ்சிருந்து நானும் பிரியாவும் பேசிக்கிட்டு இருந்தத ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? பாட்டி, இவனை என்னதான் பண்றது என்று கோபத்துடன் கேட்டான் நவீன். பிரியா எதுவும் பேசாமல் தீபக்கையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். உடனே தீபக் அவர்களை பார்த்து, நீங்க பேசுறதை கேட்கறதுக்கு எனக்கு எந்த ஆர்வமும் கிடையாது.
நான் இங்க காரை பார்க் பண்ண தான் வந்தேன். நீங்க 2 பேரும் தனியா பேசணும்னா ஏதாவது பிரைவேட் ஏரியாவுக்கு போய் பேசுங்க. பார்க்கிங் ஏரியாவுல நின்னு பேசினா 4 பேர் வந்துட்டும் போயிட்டு தான் இருப்பாங்க என்று சொன்னான். பிரியா முன்னாடி ரொம்ப சீன் போடாத, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது மறந்து போச்சா என்று நவீன் கோபமாக அவனை பார்த்து கேட்டான். அதை கேட்டதும் தீபக்கிற்கும் பயங்கரமாக கோபம் வந்தது. தேவையில்லாம என்னோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காத என்று சொன்னவன் அதற்கு மேல் அங்கே நிற்க விரும்பாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான். நவீன் கோபமாக அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அப்போது காயத்ரி தேவியின் மனதில் வேறேதோ ஓடிக்கொண்டிருந்தது. உடனே நவீன் தன் பாட்டியை பார்த்து, பாட்டி, என்ன அவன் போயிட்டு இருக்கான், நீங்க பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம இருக்கீங்க என்று கேட்டான். இவனை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நீ டிசைன்ஸை வாங்குற கம்பெனிஸ பத்தி கேட்கறதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் என்று சொன்னார் காயத்ரி தேவி. அதை கேட்டதும் நவீன் பிரியாவை ஒரு முறை பார்த்தான். அப்போது தீபக்கும் தள்ளி நின்று ஒளிந்தபடி அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன விஷயம் பாட்டி என்று நவீன் கேட்க, உள்ளவா சொல்றேன் என்று சொன்ன காயத்ரி அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே மீட்டிங் ரூமுக்குள் சென்றார். அதை பார்த்து தீபக்கும் பின்னாலேயே சென்று அவர்கள் பேசுவதை கேட்க தொடங்கினான். உள்ளே சென்றதும் காயத்ரி தேவி நவீனை பார்த்து, சில கம்பெனிஸ் ஏற்கனவே அவுட் சோர்சிங் கம்பெனிஸ் கிட்ட இருந்து நீ எடுத்த அதே டிசைன்ஸை வாங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ப்ராஜெக்ட் முன்னாடி வந்தா நம்ம டிசைனை பார்த்து கண்டிப்பா நம்ம மேல கேஸ் கொடுப்பாங்க என்று சொன்னார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நவீன், ஆனா எப்படி பாட்டி, இந்த டிசைன்ஸுக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் செலவு பண்ணிருக்கேன் என்று சொன்னான். நவீன் 2 கோடி என்றதும் காயத்ரி தேவியின் கண்கள் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த சமயத்தில் பிரியாவும் அவர்களுடன் இருந்ததால் அவரால் நவீனை எதுவும் சொல்ல முடியவில்லை. உடனே பேச்சை மாற்றி, நவீன், எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நம்ம கம்பெனியோட பேரு தான் முக்கியம். அதனால நீ அந்த டிசைன்ஸை வாங்கின கம்பெனி கிட்ட போய் பேசு. அந்த கம்பெனியோட பேர் என்ன என்று கேட்டார் காயத்ரி தேவி. உடனே நவீன் கொஞ்சம் கடுப்பாக, ஜுவாலி குரூப்ஸ். பாட்டி, நான் அவங்க கிட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க எப்படி என்னை ஏமாத்த முடியும்? நம்ம கிட்ட கொடுத்த டிசைன்ஸை மத்தவங்க கிட்ட எப்படி கொடுக்க முடியும் என்று சொன்னான். ஜுவாலி குரூப்ஸ் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி அதிர்ச்சியில் இருந்தார். ஏற்கனவே ஜுவாலி குரூப்ஸின் பெயர் பிசினஸ் மார்க்கெட்டில் ரொம்பவும் மோசமாக இருந்தது. அவர்கள் இதற்கு முன்பும் இதே போல பல தவறுகளை செய்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் தீபக் அந்த கம்பெனி பெயரை கேட்டதும் அதிர்ச்சியானான். அந்த கம்பெனியை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் தீபக் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தான். அந்த கம்பெனியின் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி கோபத்துடன், நவீன், நீ எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணன என்று கேட்டார். பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன். அவங்க என்னை ஏமாத்தி பணத்தை பிடுங்கி இருந்தாலும் அந்த மொத்த பணத்தையும் திருப்பி வாங்காம விட மாட்டேன் என்று உறுதியாக சொன்னான். பிரியா அவர்கள் பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் ஏற்கனவே தன் அப்பாவின் கம்பெனியில் நிறைய வேலைகளை செய்திருந்ததால் இதில் கொஞ்சம் அனுபவம் இருந்தது. உடனே அவள் காயத்ரி தேவியை பார்த்து, பாட்டி, கவலைப்படாதீங்க, நானும் நவீன் கூட போறேன். ஜுவாலி குரூப்ஸ் பணத்தை ஏமாத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை திருப்பி கொடுத்தே ஆகணும், நாங்க பாத்துக்கிறோம் என்று சொன்னாள். இல்லமா பிரியா, நீ இதுல எல்லாம் தலையிட வேண்டாம். நீ எங்களோட கெஸ்ட், நீ இங்க ஊரை சுத்தி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணு என்று சிரித்து கொண்டே சொன்னார் காயத்ரி தேவி. இல்ல பாட்டி, உங்களோட பிசினஸ பத்தி எனக்கு நல்லா தெரியும். யார்கிட்ட எப்படி பேசுறது, இந்த மாதிரி ஏமாத்துறவங்களெல்லாம் எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னாள். ஆஹா, அப்படி சொல்லுடி என் செல்லக்குட்டி. 2 பேரும் ஒன்னா போனா நல்லா பேசி பழகலாம். இத வச்சே மாமாவும் மனசுல இடம் பிடிக்கிறேன் என்று அவன் நினைத்தான். அதனால் உடனே காயத்ரி தேவியை பார்த்து, பாட்டி, பிரியா சொல்றதும் சரிதான், நாங்க 2 பேருமே போயிட்டு வரோம் என்று சொன்னான். அதை கேட்டு காயத்ரி தேவி ஒரு பெருமூச்சு விட்டபடி, சரி, ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கூட சில கார்ட்ஸையும் கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று சொன்னார். தீபக் அதை கேட்டு அதிர்ச்சியுடன், பிரியா நவீன் கூட அங்க போனா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆகும். அந்த கம்பெனியோட ஓனர் அபிஷேக்க பத்தி எனக்கு நல்லா தெரியும், உடனே இதை பத்தி ஷர்மி கிட்ட பேசணும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அப்போது பிரியா எதேர்ச்சியாக ரூமை விட்டு வெளியே வர அங்கே தீபக் நின்றிருப்பதை பார்த்து, தீபக், நீ இன்னமும் கிளம்பலையா என்று கேட்டாள். இதோ கிளம்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு தீபக் திரும்பி பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். பிரியா குழப்பத்தோடு அவனையே பார்த்து கொண்டு நிற்க அங்கே வந்த நவீன், காயத்ரி தேவியும் தூரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த தீபக்கை பார்த்து முறைத்தபடி நின்றிருந்தார்கள். தீபக் இந்த விஷயத்தை ஷர்மிளாவிடம் சொல்ல அவளுடைய கேபினுக்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது வேணுகோபாலிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. உடனே போனை அட்டன் செய்து, என்ன விஷயம் சொல்லுங்க என்று கேட்டான். வேணுகோபால் பதட்டத்துடன், மிஸ்டர் தீபக், 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னது இப்ப உண்மையாயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் என்று சொன்னார். தீபக் பெருமூச்சு விட்டபடி, இட்ஸ் டூ லேட் மிஸ்டர் வேணுகோபால். உங்க வீட்டை தேடி ஆபத்து வந்துட்டு இருக்கு. உங்க பையன் கண்டிப்பா பழைக்க மாட்டான். நீங்க பண்ணின பாவமெல்லாம் சேர்த்து உங்க பையனோட உசுரை எடுக்க வந்துட்டு இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு வேணுகோபால் கதறி அழ ஆரம்பித்தார். அதே சமயத்தில் இன்னொரு புறம் சௌந்தர்யா ஆர்த்தியிடம், ஆர்த்தி,
நான் தீபக்க மீட் பண்ற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட ஒய்ஃபை பார்க்கணும். அவளை பார்த்து என்கிட்ட இல்லாதது என்ன அவகிட்ட இருக்குன்னு நான் கேட்கணும். தீபக் எதுக்காக அவளை செலக்ட் பண்ணிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னாள். ஆனா அவங்கள பார்த்து உனக்கு என்ன யூஸ்? எப்படியும் 1 வருஷம் கழிச்சு நீ தீபக்க கல்யாணம் பண்ணிக்க போறதானே, அப்புறம் அவர் பொண்டாட்டினால உன்னை என்ன பண்ண முடியும் என்று கேட்டாள். உடனே சௌந்தர்யா கோபத்துடன், நான் சொல்றத பண்ணு ஆர்த்தி, நான் ஷர்மிளாவை மீட் பண்ணணும் என்று சொன்னாள். அதற்கு மேல் ஆர்த்தியும் எதுவும் பேசவில்லை. சரி என்று தலையை மட்டும் ஆட்டினாள். வேணுகோபால் தனது மகனை காப்பாற்றும்படி போனில் தீபக்கிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். அன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்காம போனது என்னோட தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் பையனை காப்பாத்துங்க என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார். என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது மிஸ்டர் வேணுகோபால் என்று தீபக் சொல்லிக் கொண்டிருக்க, ஷர்மிளா அவனுடைய கேபின் கதவை திறப்பதை பார்த்து டக்கென போனை கட் செய்தான். ஷர்மிளா அவனை பார்த்து, யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்று கேட்டாள். உடனே என்ன சொல்வது என்று தெரியாமல் தீபக் ஒரு நொடி பதட்டம் அடைந்தான். நல்லவேளை, நான் வேணுகோபால் கிட்ட பேசிட்டு இருந்த எதையும் இவ கேட்கல. கேட்டிருந்தா கண்டிப்பா என்ன தப்பா நினைச்சிருப்பா. இனிமே நான் ரொம்ப கவனமா இருக்கணும் என்று நினைத்தவன் சமாளித்தபடி, நவீன பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா நீ பிஸியா இருப்பான்னு யோசிச்சுட்டு தான் இங்கே நின்னுட்டு இருந்தேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஷர்மிளா கொஞ்சம் எரிச்சலுடன், ஏன் அந்த இடியட்டை பத்தி இப்ப என்ன சொல்ல போற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா என்று கேட்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.